ஜெகதீஸ்வரி மன்னதியின் மல்லீஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி பாகேஸ்வரி யோகேஸ்வரி லோகேஸ்வரி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி சிறுவாச்சூர் மதுரகாளி திருவக்கரை வக்ரகாளி பத்ரகாளி ருத்ரகாளி நவகாளியே எத்துப்பட்டி ராஜகாளி அம்மா தாயே நாச்சியம்மா பேச்சியம்மா நாடியம்மா காரியம்மா ஆலயம்மா சோலையம்மா உண்ணாமுலையம்மா என் மாங்கல்யம் நிலைத்திருக்க அருள்வாய் நீயே மைசூரு சாமுண்டி வருவாய் நீயே
நம்பிக்கை கொண்டு நமக்கூர் விநாயகரே தத்தோம் தாதோம் தையத்தோம் தைய குருவே வணக்கம். வணக்கம். செய்தார் தன்னானே நானே நானே நன்னா பிரணம் தானே நானே நானே நன்னா Hare
Hey!
நானா ஓ ராணே நானே நானே நானா Thank you.
தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை என்ன செய்வோம் நாங்கள் கன்னிமார்களே இங்கு இல்லையோர் வெங்குழந்தை எந்தனுக்குமே தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை கண்ணல் மொழிகளே காதல் வெளிகளே எங்கள் கரத்தில் எடுக்க பெண் குழந்தை இல்லை இல்லையே தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை நங்கை மோகினி நல்ல ராசன் பத்தினி எங்கே நாடி ஏழ்வார் பாதம் போற்றி போற்றியே தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை சம்போ சங்கரா சதா சிவ சம்போ சரணவிந்த பாதங்களை தந்திடும் இப்போ தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை தவதை பார்த்துமே சன்மணமணிந்துமே பரணிதனில் ராஜனிடம் வந்து நின்றாராம் தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை எட்டு நாளிலோ அங்கே 8 தினத்திலே அங்கே ஏந்தி விளையாட ஒரு பெண் குழந்தையே தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை போற்றி போற்றியே உந்தன் பாதம் போற்றியே எந்தனுக்கு ஒரு பெண் குழந்தை தந்தருளுமே தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை கொடியாம் சின்ன பள்ளங்களிலே வன்மையான பெண் குழந்தை கிடைக்கும் என்றுமே தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை ஈசன் சொன்னதை நம்பி ராஜன் அருளுமே இன்னமுடன் தேவியுமாய் மனமகிழ்ந்தன தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை அன்னை நானனாம் தன்னை நானே நானனாம் அன்னை நானனாம் நானே நானனாம் தன்னை நானம் தன்னை நானே நானம் தன்னை செய்தார் தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னம் தானே நன்னே நானா தன்னம் தானா அன்னே நானன் நன்னே நானே நன்னே நானா நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னம் தானே நன்னே நானா தன்னம் தானே நானன் நன்னே நானே நன்னே நானா அக்கம்மாரே தங்கை மாறே அண்ணருடன் தானே அட அண்ணருடன் தானே இப்போ அதிசயமாய் கிளங்கெடுத்து வருவோம் அடா தம்பி நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னம் தானே நன்னே நானா தன்னம் தானே நானன் நன்னே நானே நன்னே நானா அடா ஒய்யாரமா கைகள் வீசி நடனடங்கோடன் அப்படியே நடனடங்கோ தம்பி ஆமா ஒற்றுமையாய் கானகத்தில் கிளங்கெடுத்த வருவோம் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னம் தானே நன்னே நானா தன்னம் தானே நானன் நன்னே நானே நன்னே நானா அடவாரும் அடி அக்கா மாறே வள்ளி கிளங்கெடுத்த ஆமா வள்ளி கிளங்கு அப்படியே வரிசையாக சென்றிடலாம் மன்னருடன் தானே நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னம் தானே நன்னே நானா தன்னம் தானே நானன் நன்னே நானே நன்னே நானா ஜீவனமே தான் கடந்தார்
செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அயட தாளாட்டும் கைகளுக்கு தங்க வளையல் தான் தரித்து நேரிட்டு போட்டு பெற்று நேர் 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 செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அயட தங்கத்தாள் அவள் சருமம் தாரிணியா வள்ளிக்கு தன்னையுடன் தான் அணிந்தார் கூடி செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அயட வள்ளி என பெயருமிட்டு வையகத்தோர் கொண்டாட வசையுடன் தான் வளர்த்தார் கூடி செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அயட வெள்ளியாளே ஒட்டியானம் வள்ளியக்கே தான் அணிந்து அளவுடனே தான் அணிந்தார் கூடி நானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அயட ஓரிரண்டு வயதாகி ஓலமிட்டு விளையாடி விளையாடி வீடு வந்து சேர்ந்தாள் செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அயட 5-6 வயதாகி அருந்தமிழை கற்றுணர்ந்து தான் இருக்கும் நாள் 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 செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அயந்த பேர் பெரிய வள்ளியக்கு வயது 12 பின்னர் புஷ்பவதியானாள் செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அடடா வள்ளியின் அழகுக்கு வலது புறந்தே மணக்கும் தேவாதி தேவரெல்லாம் ஏங்கினார் செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அயர்ந்தார்கள் எல்லாம் வள்ளியரும் தாய் தந்தை மாறுடனே சந்தோஷமாயிருக்கும் நாள் 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 செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 நானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 செய்யா தன்னானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 தையதோம் திகிதிகிதோம் தையதோம் நன்னாம் சர்தன்னன்னாம் தன்னீனான்னாம் ஓர் நான்னாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் காடு வெட்டு சிறையருக்கு நாம் எல்லோரும் கந்தர்வடி வேலவனை தினம் தொழுது செய்யா தன்னன்னாம் தன்னீனான்னாம் ஓர் நான்னாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் ஆவலுடன் பூமி தன்னையே நாம் எல்லோரும் அன்புடனே தவறாமல் பொழுது செய்து செய்ய தன்னன்னாம் தன்னீனான்னாம் ஓர் நான்னாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் ஆவலுடன் வெட்டி தன்னையே நாம் எல்லோரும் அன்புடனே தவறாமல் பொழுது செய்து செய்ய தன்னன்னாம் தன்னீனான்னாம் ஓர் நான்னாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் செந்தனையை கையில் எடுத்து நாம் எல்லோரும் செந்தர்வடி வேலவனை தினம் தொழுது செய்ய தன்னன்னாம் தன்னீனான்னாம் ஓர் நான்னாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் வசந்தனையை கையில் எடுத்து நாம் எல்லோரும் பழனி மலை ஆண்டவனை தினம் தொழுது செய்ய தன்னன்னாம் தன்னீனான்னாம் ஓர் நான்னாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் வரையறுக்கும் வெட்டி தன்னில்லை முளை
அப்படி போட்ட குதிரைக்கு கரு கருவா செய்ய தன்ன நாம் தண்ணி நாம் அந்தரத்தை பெரும பங்கு ஏறி நின்று அலலன ஓட கண்டு செய்ய தன்ன நாம் தண்ணி நாம் தொண்டு கட்டுங்க. நானே நன்னா சத்தி நந்தை நானே நன்னா தாதும் தைதை நானே நன்னே நானே நன்னா நன்னே நன்னே நானே நன்னா ஆமாம் சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா யார் வச்சிகளா அம்மா பறவைகளா சத்தி நந்தை பறவைகளா தாதும் தைதை பறந்து வந்து அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா செயல்ல ரெண்டு மணிப்புறாவா தத்து நந்தை மணிப்புறாவா தாவும் தைதை இன்பமுடன் கதிரை கொய்யதம்மா தாம் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா அம்பையார் மண்ணாட்டு அந்த பறவையெல்லாம் சொல்லாம சொல்லு பறவையெல்லாம் அப்படி சொல்லு மாங்கு எங்கே வாடுதம்மா தாம் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராந்தையார் கண்ணங்கரு ரெண்டு ககங்களா சொல்லாம சொல்லு ககங்களா அப்படி சொல்லு நகத்தில் அங்கே விலகுதம்மா தாம் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராந்தையார் மதையானை எங்கே விலகி நின்னா சொல்லாம சொல்லு விலகி நின்னா அப்படி சொல்லு மங்கையாரே நானே கூட வருவேன் தாம் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராந்தையா வடநாட்டு அந்த பறவை ஒன்று சொல்லாம சொல்லு பறவை ஒன்று அப்படி சொல்லு கடமாறு எங்கே நிற்கிறமா நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராந்தையா கைவளையல் அம்மா கலகலன சொல்லாம சொல்லு கலகலன அப்படி சொல்லு நாலு தந்தை எங்கே சர்தலிங்க நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராந்தையா மெய் கொள்ளுங்க அம்மா இலை கொள்ளுங்க சொல்லாம சொல்லு இலை கொள்ளுங்க அப்படி சொல்லு நீ எல்லாம் தேவான் கொள்ளுங்க ராந்தையார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராந்தையா வெள்ளியாலே தாயி கவுண்டல் செய்து சொல்லாம சொல்லு கவுண்டல் செய்து அப்படி சொல்லு எங்களத்தால் நம்ம கொண்டு போட்டு நன்னே நன்னே நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா அம்பையா நன்னே நன்னே நானே நன்னா திரும்பி நானே நன்னா திரும்பி நானே நன்னே நன்னா நன்னே நன்னே நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா செய்யார் நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நன்னன் அண்ணா ஹே நம் தானே நானே நன்னா அன்னம் தானே நன்னே நன்னா அண்ணா செய்யார் நன்னே நானே நன்னா அன்னம் தானே நன்னே நன்னா அன்னம் தானே நானே நன்னா அன்னம் தானே நன்னே நன்னா வித்தாரம் மக்கள் நாட்டே நன்றாய் விளங்கு தங்க வாழை
அம்மன் கமல பல்லை மேல் வரவே அதில் கணம் பொருந்தும் தலை வரவே நன்னி நானி நன்னம் தானி நன்னி நன்னம் தானி நானி நன்னம் நன்னம் தானி நன்னி நன்னானாம் செம்பவல்லக்கால் நாட்டி நன்றாய் சிறந்த தங்க வலை போட்டு அம்மன் கமல பல்லை மேல் வரவே அதில் கணம் பொருந்தும் தலை வரவே நன்னி நானி நன்னாம் நன்னம் தானி நன்னி நன்னானாம் நன்னம் தானி நானி நன்னம் நன்னம் தானி நன்னி நன்னானாம் வருத்தகும் இல்லாடி வைத்து வள்ளி வாதம் வைக்க ஏனே செய்து அங்க பொருத்தமுள்ள கவன் சேர்த்து வள்ளி பொங்கமுடன் கவன் சேர்த்தார் நன்னி நானி நன்னாம் நன்னம் தானி நன்னி நன்னானாம் நன்னம் தானி நானி நன்னம் நன்னம் தானி நன்னி நன்னானாம் ஏனில் வாதம் வைத்து வள்ளி ஏழை மனம் கூறாமல் அங்கன் நீதி முறை தவறாமல் தங்கதி கொய்யாமல் நன்னி நானி நன்னாம் தானி நன்னி நன்னானா தன்னம் தானி நானி நன்னாம் தன்னம் தானி நன்னி நன்னானா கைகளில் கவன் எடுத்து அங்க விரல்களில் அங்க வீசுகின்றால் வரம் அங்கு அண்டமல் அங்கிடு கெடுங்க நன்னி நானி நன்னாம் நன்னம் தானி நன்னி நன்னானா தன்னம் தானி நானி நன்னாம் தன்னம் தானி நன்னி நன்னானா அங்கதாலே கவன்கள் செய்து அங்க தம்பலத்தால் கொண்டிருத்து அங்க வீசுகின்றால் வரம் அங்கு பாவவல்லி குரமாது நன்னி நானி நன்னாம் தானி நன்னி நன்னானா தன்னம் தானி நானி நன்னாம் தன்னம் தானி நன்னி நன்னானா வெள்ளியாலே கவன்கள் செய்து அங்க வெங்கலத்தால் கொண்டிருத்து அங்க வீசுகின்றால் வரம் அங்க பாவவல்லி குரமாது நன்னி நானி நன்னாம் நன்னம் தானி நன்னி நன்னானா தன்னம் தானி நானி நன்னாம் தன்னம் தானி நன்னி நன்னானா கைவளையல் கல்ல கலன அங்க காலி கடை சேர்ந்தலுக்கு வேகமெல்லாம் பண்ணி கொள்ளுங்க அம்மன் குழந்தை என்றால் விட்டல் கொள்ளுங்க நன்னி நானி நன்னாம் நன்னம் தானி நன்னி நன்னானா தன்னம் தானி நானி நன்னாம் தன்னம் தானி நன்னி நன்னானா தன்னே நன்னே நான நன்னே நானே நன்னா தன்னம் தானே நான நன்னே நானே நன்னா நன்னி நன்னி நானி நன்னி நானி நன்னாம் தன்னம் தானி நான நன்னி நானி நன்னாம் சின்ன சின்ன பச்சிகளே வந்தேடாதே இளஞ்சிட்டு குருவிகளே நொந்தேடுவே நன்னி நன்னி நானி நன்னி நானி நன்னாம் தன்னம் தானி நான நன்னி நானி நன்னாம் கண்ணங்கருங்காகங்களே வந்தேடாதே அந்த கனகவல்லி கவனிருந்தால் மாண்டேடுவேர் நன்னி நன்னி நானி நன்னி நானி நன்னாம் தன்னம் தானி நான நன்னி நானி நன்னாம் காட்டுக்கோழி கொக்குகளே வந்தேடாதே அந்த கனகவல்லி கவனிருந்தால் மாண்டேடுவேர் நன்னி நன்னி நானி நன்னி நானி நன்னாம் தன்னம் தானி நான நன்னி நானி நன்னாம் தூரத்து கோடு கட்டும் குருவிகளா அங்க தூக்கணத்தாங்குருவிகளா லூலம்மா நன்னி நன்னி நானி நன்னி நானி நன்னா தன்னம் தானி நான நன்னி நானி நன்னாம் மான்மறை மயிலினமே வந்தேடாதே அந்த மாதுவல்லி கவனிருந்தால்
தன்னம் தானே நானே நானே நன்னாம் கலை கோட்டும் மாமுனிதான் எந்தகப்பே அங்கே கானகத்தில் திரிகின்றேன் பாருங்களே செய்யார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நானே நன்னாம் பட்டண விட்டு வந்தேடாதே பள்ளி வாங்குடனே கவனறிந்தால் மாண்டேடுவேன் செய்யார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னாம் தன்னம் தானே நானே நானே நன்னாம் ஆகாத நருடன் நன்னே ரந்து அங்கே அடிபட்டு நிற்கிறேனே கானகத்தில் செய்யார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னாம் தன்னம் தானே நானே நானே நன்னாம் பொல்லாத நருடன் நன்னே ரந்து அங்கே புலம்பி தவிக்கிறேனே கானகத்தில் செய்யார் நன்னே நன்னே நானே நானே நன்னா தன்னம் தானே நானே நானே நன்னாம் ஆகாத நருடன் நன்னே ரந்து அங்கே அடிபட்டு நிற்கிறேனே கானகத்தில் செய்யார் நன்னே நானே நானே நன்னாம் தன்னம் தானே நானே நானே நன்னாம் ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்பே அங்கே நன்கவுதாரிகள் ஆலோலம்பே செய்யார் நன்னே நானே நானே நன்னாம் தன்னம் தானே நானே நானே நன்னாம் ஆலோலம் ஆலோலம் என்று சொல்லி அள்ளி அகட்டிய கிளிகளை முடிக்கினாளா செய்யார் நன்னே நானே நானே நன்னாம் தன்னம் தானே நானே நானே நன்னாம் நானே நானே நன்னா அனம் தானே நானே நன்னா செய்யார் நன்னே நானே நன்னாம் தன்னம் தானே நானே நன்னாம் தானம் தானம் தானே நன்னானா தன்னே நானே நன்னானா தன்னே நானே நன்னானா தன்னம் தனநாதினும் தனநாதினும் தானே நன்னானா தன்னே நானே நன்னானா செய்யார் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானாம் தேவரும் மூவரும் யாவர் வணங்கிட அங்க தெய்வநாரதர் அங்க மாமுனிவரா அங்க சுவாசிக்கிற குமரனவன் வனந்தனலையே அங்க வந்துடுவாரா செய்யார் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானாம் ஆரம்மாதாய் தந்தை ஊரென்ன பேரு அங்கே அரியதினை பூனம் அங்கே காப்பதே நம அங்கே கணமேதவ எனமேதவ அடந்தவன் தனை அங்கே காப்பதே நம்மா செய்யார் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானா தந்தை நம்பி ராஜனா தாயின் நங்கை மோகினி அங்கே ஜாதி குறவரா எனது பேரும் வல்லியா அங்கே சகிமாருடன் முடங்காகவே மனமும் வந்து விட்டு அரதர் மனமும் வந்து விட்டு செய்யார் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானா கண்ணே கண்மணியே அங்கே குந்தன் பிள்ளையே அங்கே எந்த நெறியே அங்கே கணவன் செய்தாயே அங்கே கணமே ஒரு முனிவோர்களும் வந்து வந்திட அங்கே கணமே உடையே செய்யார் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானா கண்ணே பெண்ணே அங்கே எந்த வல்லியே என் கந்தனை தானே அங்கே மனமம் செய்தானே அங்கே கணமே ஒரு முனிவோர்களும் வந்து வந்திட அங்கே கணமே உடையே செய்யார் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் வாதம் பேசுகிற அங்கே நாரத முனியே அங்கே என்ன வார்த்தையா அங்கே பேசுகிறீரே அங்கே விரலாகிய குஜராத்தில் வருவதற்கு கொல்ல அங்கே மனத்தை கடந்தடு செய்யார் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் ஆளுநர் அது மாயர் மகன் அவ ஆறுமுக கண்கள் பெரும் சொப்பமன் ஏனா அங்கே
நானே நானம் தன்னம் தனாதினம் தனாதினம் நானே நானம் தனே நானே நானம் அங்க நாரத முனியே அங்க என்ன வார்த்தையா அங்க பேசுகிறீரே அங்க விரைவாகிய குஜராத்தர்கள் வருவதற்குள்ள அங்க மனதை கலந்துடு நானம் தானே நானம் தனே நானே நானம் தனே நானே நானம் தன்னம் தனாதினம் தனாதினம் நானே நானம் தனே நானே நானம் பக்தி இருக்க ஒரு பக்கம் ஏப்பா அதுக்கு அதே கல்லுப்பா நான் எனக்கெல்லாம் சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது இன்னொரு பக்கம் தப்பு சொல்லல அவங்களையும் இன்னைக்கு இருக்க அறிவியல் வளர்ச்சியில சாமி இல்லைன்னு சொல்றீங்க ஒரு பக்கம் இருக்காங்க சரி முதல்ல அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடலாம் ஏன்னா அவங்கதான் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு நொடிக்கு ஒரு முறையாவது அவங்க கை தட்டிடுவாங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க 2 கைகளை கூப்பி ஒரு தடவை தட்டும் போது உடம்புல இருக்க எல்லா செல்களும் ஒரு தடவை புத்துணர்ச்சி ஆகுதான் அப்போ ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு கைத்தட்டு தட்டும் போது எத்தனை செல்கள் புத்துணர்ச்சி ஆகுது செல்கள் புத்துணர்ச்சின்னு என்ன வயசானாலுமே 80 வயசானாலும் 20 வயசு மாதிரி காமிக்கிறதா செல்கள் புத்துணர்ச்சி ஆகுது அப்படி நாங்க வந்து இளமையாவே இருக்கிறோம் அப்படிங்கறத கும்பியாடுற மூலமா தெரிஞ்சுக்கலாம் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எத்தனை வீடியோங்கள் வந்துட்டு இருக்கு 70 வயதுல ஆடுறாங்க 80 வயதுல ஆடுறாங்கன்னு எல்லாம் ஆடுறாங்க எப்படின்னா பயிற்சி தான் இப்படி செல்கள் புத்துணர்ச்சி ஆகுது அதே சமயத்துல மூச்சு பிரச்சனை இருக்கவங்கனால இத முழுசா ஆட முடியாது தினமும் பயிற்சி எடுத்துட்டு அரங்கேற்றம் பண்ணும்போது மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டவங்க எல்லாரும் ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாரும் இன்னைக்கு ஆஸ்துமா பிரச்சனையே இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க கும்மிக்கு வந்தங்க எனக்கு எத்தனையோ டாக்டர்கள் வந்து மெடிசன் கொடுத்தாங்க எதுவுமே சரியாகல ஆனா கும்மிக்கு வந்தோம் மூச்சை கட்டுப்படுத்தி ஆடுறோம் அதனால எங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை சரியா போச்சு இந்த மாதிரி மருத்துவ குணங்களும் நிறைய இருக்கு பள்ளி மாணவர்களுக்கு நினைவுபடுத்துற அந்த நினைவு சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உட்கார்ந்து புத்தகத்தை பக்கம் பக்கமா புரட்டி மனப்பாடம் பண்றதை விட இங்க வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா 9வது படிக்கிறதுல இருந்து MBBS படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாயிருச்சுங்க ஏன்னா உள்ள ஆடும்போது இந்த பண்ணாங்கக்கு இந்த காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்காங்களா அது மூலமா அவங்களோட ஞாபக சக்தியை வளர்க்குது இந்த மாதிரி அறிவியல் பூர்வமா நமக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு இதே சமயத்துல தெய்வீகத்தன்மை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு பாடல் இவங்களோட பார்த்துட்டு அடுத்த இடைவெளியில தெய்வ நம்பிக்கை வச்சவங்களுக்கு இந்த கும்மி என்ன பலன் அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்த இடைவெளியில சந்திப்போங்க அது வரைக்கும் நம்முடைய நிகழ்வு தொடரும் விளையாடி வரும் அம்மா அடி கண்ணபுரத்தவளே சமயபுரத்தவளே உன்னை கூப்பிட்டு நாங்க அழைக்கோ அந்த அழகடல்ல கோட்டை விட்டு ஆனந்தமா ஓடி வரும்படி கூப்பிட்டு நாங்க அழைக்க குதி போட்டு வரும் அம்மா
நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர 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 நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே 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 கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே 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 கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா
நாயகியே கனகவல்லி கனகவல்லி அவளாடின மாயிக மாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி கனகவல்லி அவளாடின மாயிக மாரியம்மா 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 ஒண்ணுமில்ல, மணி 8:30, 1 மணி நேரம் தான் ஆடி இருக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்க, வள்ளிக்கும்மினா அறிவியல் பூர்வமா பதில் சொல்லியாச்சு. அண்ணே இந்த எக்கோ மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க, என் வயசை என்னாலே கேட்க முடியல, பாவம் அவங்கெல்லாம். அதான் சொல்லுங்க. சரிங்க, தெய்வ நம்பிக்கை பார்த்தோம்னா பெயர்லேயே நம்மளுக்கு இருக்கு வள்ளிக்கும்மி. வள்ளி யாருங்க? முருகனோட 2வது மனைவி. அப்புறம் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் குப்ரிக்காபாளையத்தில். காதல் திருமணம். இப்படி முருகனின் மனைவி வள்ளி. அந்த வள்ளி பிறந்தது முதல் முருகனை திருமணம் செய்த வரை நடக்கிற கதை தான் நம்மளோட வள்ளிக்கும்மி கதையா. கொரோனாவில் நல்ல பீக் டைம் சொல்லுவோம்ல, ஸ்கூல்ல எல்லாம் இன்றைக்கி அப்படித்தான் பேட்ச் மாறிடுச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி படித்த பசங்கள்லாம் நல்ல பசங்களாம், கொரோனாவில் படித்த பசங்கள்லாம் ஏதோ போனால் போகுது, அவனும் பள்ளிக்கூடம் வந்தே பாஸ் போட்டு விட்ருவோம், காலேஜ் வந்தான் செம்மில் அரியர் இல்லாமல் தள்ளி விட்டுருவோம், அப்படி ஆகிப்போச்சு நம்ம நிலமை. நானும் கொரோனா ஸ்டூடெண்ட்டு, அப்படி தான் மாற்றிக்கணும். இப்படி கொரோனாக்கு காலத்தில் நம்மக்கிட்ட இந்த நாட்டுப்புற கலை வந்து சேர்ந்தது. இப்படி வள்ளியோட கதையை நம்மளுக்கு தெரிய வருது. இன்றைக்கி இங்கே இருக்க உள்ள 6 குழந்தைகளே இல்லை 6 அம்மாமார்கள், அத்தைமார்கள், சித்திமார்கள் கோயிலுக்கு போனால் எவ்வளோ நேரங்க இருப்பாங்க? 1/2 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம். குத்து விளக்க பூச வச்சாங்கன்னா ஐயோ வந்தாச்சு உட்காந்து ஆகணுமே, குத்து விளக்கு பற்ற வச்சதுலேருந்து ஐயர் போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்கிற வரைக்கும் உட்காந்துருக்கணுமே அப்படின்னு உட்காந்து சாமி கும்பிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் முழுக்க முழுக்க கடவுளையவே வணங்கிட்டு இருக்காங்க. முதல் பாடல் விநாயகர் பாடல் ஆரம்பித்து இறுதியாக முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவங்க இறைவனையே தான் வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த பச்சை கம்பளம் இருக்கு இல்லையா, விரிப்பு, இது முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்துறதுக்காக போட்டது. இதற்குள்ள நம்ம தெய்வ பக்தியோடு வந்து உட்காந்து வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் செய்கிறோம். அப்படி வள்ளி கும்மியில் என்னவெல்லாம் கதை வருது, எப்படி அவங்கள பார்த்தாங்கன்னு ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்கணும் இல்லையா. இன்றைக்கி நம்மளோட திரையரங்குகள்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக்கு வந்தாச்சு, ஃபஸ்ட் லுக் பார்த்தாச்சு, சரிப்பா இதுதான் யூனிஃபார்மு, இவங்க தான் ஆசிரியர், இவங்க தான் ஆடியன்ஸு, இவங்க தான் கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ படத்தில் ஹீரோ யார், ஹீரோயின் யார், வில்லன் யார், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இல்லையா, கிளைமேக்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி கதையோட ஃபஸ்ட் லுக்கில் கதையை ஓப்பன் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா, தமிழில் சொல்லணுன்னா குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம்னா என்னங்க? சூப்பர், பதில் சொல்கிறாங்கப்பா நம்ம ஊரில். அவங்களுக்கு நாம் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம், பதில் சொல்கிறாங்க, பெரிய விஷயம். அப்பா அங்கே ஒரு அக்கா பார்த்தா மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாங்க, தம்பி நானே பார்த்தா கற்பூர்நாயகி உருண்டு எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்பா வந்துடுறேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்து திரும்பவும் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படி குறிஞ்சி நிலமான மலையும் மலை சார்ந்த இடத்துல நம்மளோட கதை ஆரம்பிக்குது. மலைனா குறவன் குறத்தி இருக்க ஏரியா,
அப்படி குறவனும் குறத்தியும் இருக்க இடத்துல நம்பிராஜன் நங்கை மோகினின்னு அந்த நாட்டை ஆள்ற இருவர் இருக்காங்க, அரசனும் அரசியும். நம்ம ஊர் பக்கம் 2 பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாவே 3ஆவதா ஆம்பளை பையன் வேணுங்க நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற காலம் இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நம்மளோட குலதெய்வ கோயில்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம்னா என்னங்க இருக்குது? அம்மன் சாமி, பெண் தெய்வம் தான் இருக்குது. நன்றிங்க அக்கா, மூஞ்சி போயிருங்களே இப்போ கொண்டாந்து பத்திரமா கொடுத்துட்டாங்க. இதுவும் ஒரு நாட்டுப்புறம்லாம் வச்சுக்கலாம். கடலை முட்டாய் இருக்கட்டு பத்திரமா. இப்படி கதை வேற நடுவில் வந்தீங்கன்னா மறந்து போயிடுறேன்ல. எங்கேங்க விட்ட சொல்லுங்க பார்க்கலாம். பெண் தெய்வம், குலதெய்வம் எல்லாமே நம்மளுக்கு தாய் வழி சமூகமாக இருந்தால் பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்குது. அப்படி குலம் தலைக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு அவங்க வர இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை ஆண்மகன்கள்னு தெரியுமா? 7 ஆண்மகன்கள் இருக்காங்க. அடுத்து எனக்கு ஒரு குலம் தலைக்க பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சிவன்கிட்ட வரம் இருக்காங்க. அப்படி வரம் இருக்கும்போது அரசன் அரசியாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தேடி அவங்க தான் போய் எடுத்துக்கணும். அப்படி மலையில் போய் தேன் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கிழங்கு பறிக்கிறாங்க. நம்ம ஊர் பக்கம் இன்றைக்கும் இருக்குது வள்ளிக்கிழங்கு. வேற என்ன பேருங்க சொல்கிறதுக்கு? மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு. சக்கரவள்ளிக்கிழங்கு வேறு, மரவள்ளிக்கிழங்கு வேறு. அப்படி மரவள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்குன்னு ஒன்று வச்சுருக்கோம். அப்படி அந்த வள்ளிக்கிழங்கில் போய் வள்ளிக்கிழங்கு அகலும்போது அந்த குழியில் சிவனோட அருளால் மான் வயிற்றில் கருவாக உண்டான அந்த வள்ளிங்கிற பெண், அந்த மான் வந்து குட்டியை ஈண்டுட்டு போகுது, ஒரு மானிட உருவா. அந்த நம்பிராஜனும் நங்கை மோகினியும் போய் அந்த குழியிலிருந்து குழந்தையை எடுத்து பார்க்குறாங்க. இது சிவனே நம்மக்கிட்ட கொடுத்த குழந்தை, வள்ளிக்கிழங்கு குழியிலிருந்து கிடச்சிருக்கு, வள்ளின்னு பெயர் வச்சு வளர்த்தலாம் அப்படின்னு அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துறாங்க. பெண்களுக்கு 12-16 வயதுங்கும் போது பருவம் வருது. பருவம் எய்தின பெண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. இன்றைக்கி குழந்தைங்களை கூட விட்டுட்டு வெளியில் தாட்டி விட்டுருவோம். வயசுக்கு வந்த பிள்ளைய வாசப்படி தாண்டினா காலை வெட்டி போடுவேன். வெளி உலகம்னா என்னன்னே தெரியாமல் அடைச்சி வச்சுருக்கோம். 8வது தாண்டிட்டா போது போ, பள்ளிக்கூட வீடு, பள்ளிக்கூட வீடு விட்டா கொண்டுட்டு போய் காலேஜ் வாசப்படி விட்டா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்தை விட்டா வீடு, இப்படியே சுற்றி போயிட்டுருக்கு. இப்படி வள்ளி வீட்டில் இருக்கா. வள்ளிக்கு வயது 16ஆவது. அண்ணர்கள் 7 பேரும் காட்டில் திணை விதைச்சு, வள்ளிக்கு திணை விதைச்சு திணைப்புணம் காக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஊர் பக்கம் சோளம் போட்டோம்னா என்னங்க பண்ணுவோம்? சோளம் போட்டால் மயில் முடுக்குவோம். முளைக்கிறதுக்கு முன்னாடி மயில் முடுக்குவோம். முளைச்சி மேலே வந்ததுக்கப்புறம் குருவி முடுக்குவோம். அப்படி திணை போட்டு திணை வளர்ந்து மேலே திணையாக விளைஞ்சு நிற்கிது. அப்படி நிற்கும்போது பறவைகள் எல்லாம் வந்து கொய்துட்ருக்கு. அந்த சூழ்நிலையில் அந்த பறவைகள் எல்லாம் வந்து கொய்தறதை பார்த்துட்டு அண்ணர்கள் 7 பேரும், அம்மா நம்ம வீட்டில் இருக்க ஒரே பொண்ணு வள்ளியை போய் திணைப்புணம் காக்க சொல்லுங்கள், அதனால் வள்ளியை காட்டுக்கு அனுப்புங்கிறா. அம்மா தவம் இருந்து பெத்த ஒத்த புள்ளடா, அவளை போய் காட்டுக்கு அனுப்ப சொல்கிறேங்கிறாங்க. நம்மளோட தமிழர் வழக்கப்படி, அதுலேயும் குறவர் குல வழக்கப்படி திணைப்புணம் யார் காக்கணுங்க? பெண் தான் குலம் போய் பெண் குலம் தான் திணைப்புணம் காக்கணும். அவளை அனுப்பிச்சி வைங்கிறாங்க. சரிங்க, இது வரைக்கும் கதை நல்லா போகுது. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் வந்துருச்சு. அடுத்து யார் வரணும்? ஹீரோ வரணும். ஹீரோ வரணும்னா வில்லன் முதல்ல வரணுமில்ல. நம்ம கதையில் வில்லன் யார் வருவாங்க? முருகனுக்குன்னா நாரதர் வராரு. அப்படி நாரதர் வள்ளியை பார்க்க வரும்போது என்னவெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது, அந்த வள்ளி இருக்க இடத்துக்கு எப்படியெல்லாம் போகிறான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வள்ளிக்கு என்னவெல்லாம் நடந்துச்சுங்கிறது இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்து நாரதர் வராரு. நாரதர் என்னவெல்லாம் பார்த்துட்டு வராருங்கிறத நம்மளோட கும்மி கலைஞர்கள் தங்க கண்ணு முன்னாடி காமிக்க போகிறாங்க. கனலன் ஆஹா நான் என்னென்று சொல்வேன் இந்த அழகுள்ள பூங்காவனமதின் அழகை. ஆஹா நான் என்னென்று சொல்வேன், ஆஹா நான் என்னென்று சொல்வேன் இந்த அழகுள்ள பூங்காவனமதின் அழகை. ஆஹா நான் என்னென்று சொல்வேன். பாரிஜாதம் படர்ந்த செந்தாமரை மறையுடன் கொன்றை தும்பையும் கொன்றை கூந்தனந்திய வட்டத்தோடு பெருஞ்சாதி மல்லி வாடாமல்லி தளர்ந்த ரோஜா சாமந்தி உடனே குங்கும மல்லி குணமல்லி உடனே குணமுள்ள மருகும் கொழுந்தும் தாளும் காண்பாலிலே
இப்படியாக அந்த வனத்தினுடைய, அதாவது வள்ளி காவல் காக்கும் அந்த வனத்தினுடைய அழகையெல்லாம் பார்த்து நாரதர் பாடிக்கிட்டே வர்றார். அப்போ வள்ளி என்ன பண்ணுறான்னா ஆளோளம் ஆளோளம்னு பாட்டு பாடி கிளிமுடிக்கிட்டு இருக்கிறா. அந்த காலத்தில் எல்லாமே பாட்டு மயம் தானே, பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் தாளாட்டிலேருந்து ஒப்பாரி வரை எல்லாம் பாடல் இல்லைங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது வள்ளி கிளி முடுக்கிறதுக்காக பாட்டு பாடிட்டு இருக்கா. அட வெக்கங்கெட்ட வெள்ளை கொக்குகளா, விரட்டி அடித்தாளும் வாரிகளா, வக்கனைய சங்கிலி பிள்ளையாய் வந்தின்றி செந்தினை கொய்வீர்களா, ஆழோ முறிய காவண்ணெறிவேன், கட்டாயம் தண்டனையே புரிவேன். இப்படி கிளி முடுக்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த நாரத முனிவர் அந்த பாட்டை கேட்குறார். கேட்டுட்டு வந்து வள்ளியை விசாரிக்கிறார். யாருமா இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிற காட்டில் அப்படின்னு. கிளி முடுக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவா வள்ளி. உடனே தாய் தந்தையெல்லாம் விசாரிச்சுட்டு நான் ஒரு பையனை சொல்கிறேன், நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, உங்கள் அம்மா அப்பாவுக்கு பொறுப்பே கிடையாது, கல்யாண வயசில் இருக்க பிள்ளை கொண்டு வந்து காட்டில் கிளி முடுக்க போட்டிருக்கிறாங்க, கம்முன்னு நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். உடனே வள்ளி வந்து இல்லை என்னுடைய தாய் தந்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் பண்ணி வச்சிருவாங்க, என் தாய் தந்தை யாரை கரம் நீட்டுகிறார்களோ அவர்களுக்கே நான் என் கழுத்தை நீட்டுவேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறா. உடனே இந்த மாதிரி விஷயமெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொன்னால் வேலை நடக்காது, பசங்க கிட்ட சொன்னால் உடனே வேலை நடக்கும் இல்லையா? அதனால் நாரத முனிவர் என்ன பண்ணுறாருன்னா வள்ளியோடைய அழகை அப்படியே படமாக வரைஞ்சு எடுத்துகிட்டு போய் முருகர்கிட்ட காட்டுறதுக்காக போகிறார். அப்படி போகும்போது போன உடனே முதலில் முருகரை வாழ்த்தி வணங்கி ஒரு பாட்டு பாடுறார். தாம் செய்தார் தன்னே நன்னே நானே நன்னே நானா, தன்னந்தானா அன்னே நானே நன்னே நானா, தன்னந்தானா அன்னே நானே நன்னம் தானா அன்னே நானே நன்னே நானா, தன்னே நானா. தாம் செய்தார் அன்னே நன்னே நானே நன்னே நானா, தன்னம் தானா அன்னே நானே நன்னே நானா, தன்னம் தானா அன்னே நானே நன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம் தன்னே நானா. தாம் செய்தார் சுருளி மாலை மீது லாபம் சீலா, உம்மை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா, ராசந்தோகை மாயில் மீதில் ஏறி வாகூடானே வந்தாரோளும் ஐயா முருகையா. செய்தார் அன்னே நன்னே நானே நன்னே நானாம், தன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம், தன்னம் தானா அன்னே நானே நன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம், தன்னே நானாம். தாம் செய்தார் புத்தஜாலம் வையாபூரி குளமா, அதன் சுற்றாளவு 10,000 மூலமா, அதனை சுற்றி நின்று ஒளிப்பவர்கள் நித்தம் முருகா என்பார்கள் கோடி பல கோடி. தாம் செய்தார் அன்னே நன்னே நானே நன்னே நானாம், தன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம், தன்னம் தானா அன்னே நானே நன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம், தன்னே நானாம். தாம் செய்தார் பார்க்க வேண்டும் என்று அந்த பழனி மாலை ஒன்று கூடி சென்று, அங்கே பாலில் தாளை மூழுகும் பழனி மாலை நாதனையை கண்டு மனங்கொண்டு
என்ன கரை வேது அரோகரா. பகலகான ஜோதி அரோகரா. பெரியனாகி அம்மனோட வாசல் பாரு சாபாஸ். என்ன ஜோரு ராம் செய்தார் தன்னே நானே நானா நன்னானா நே நானா நே நானா நன்னானா நே நானா நன்னானா நே நானா நே நானா நே நானா ராம் தயார் தன்னே நானே நானா அரோகரா. நானே நானே நானா அரோகரா. நானே 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 நானா நானே நானா தந்தை தகதிகதோம் திகதிகதோம் தாதா தையம் தையத்தோம் அங்கிய நாத முனிவர் அவருக்காக எடுத்து வந்த அந்த சித்திர மடல் வள்ளியுடைய படமா சித்திர படமா வரைஞ்சு கொண்டு வந்தார் இல்லைங்களா, அதை முருகர்கிட்ட காட்டுறார். இந்த பெண் உனக்கே தகுந்த ஜோடின்னு சொல்றார். அப்படி சொன்னா ஒரு ஆண் மகனுக்கு என்ன தோணும்? ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு உனக்கே தகுந்த ஜோடின்னு சொன்னா ஒரு பையனுக்கு என்ன தோணும்? கட்டிக்கணும்னு தோணும், பார்க்கணும்ல தோணாதுங்களா? அந்த காலத்துலன்னா பரவாயில்ல, நம்ம கையை யார் நீட்டுறமோ அந்த பையனுக்கு கழுத்து நீட்டிடுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லைங்க, நம்ம பார்க்குறோமோ இல்லையா அவை பார்த்தே ஆகணும். அது பார்த்தா மட்டும் ஆகாதுங்க, பேசணும். இப்போது உடனே முருகர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மட்டும் பார்த்தீங்களே, எனக்கே தகுந்த ஜோடின்னு வேற சொல்கிறீங்க, அந்த பொண்ணை நான் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறார். உடனே அந்த படத்தை எடுத்து காட்டுறார். அந்த படத்தை காட்டுற வரைக்கும் முருகர் நல்லா தான் இருந்தார். வள்ளியுடைய அழகோ அழகு, பேரழகு, தேவர்களும் முனிவர்களும் எல்லாமே போற்றக்கூடிய அளவுக்கு அழகு, நம்மள மாதிரி. இப்போ அப்படிப்பட்ட அழகை முருகர் பார்த்த உடனே முருகர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். படத்தில் கண்ட பசங்கிலேயே உன்னை நான் எப்போ நேரில் பார்ப்பேன், உன் ஆசை கொண்டு நான் ஊரையே மறந்து விட்டேன், பெண் ஆசை கொண்டு நான் பைத்தியம் பிடிச்சி அலையிறேன்னு முருகர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நம்ம இப்போவே உடனடியாக போய் பார்க்கணும் வள்ளியை, அந்த பொண்ணை போய் பார்க்கணுன்னு சொல்கிறார். அப்போது வள்ளியுடைய அழகை வந்து நாரதர் எடுத்துரைக்கிறார். எப்படி வள்ளியுடைய அழகை சொல்கிறாருன்னா, இப்போலாம் நம்ம பலவிதமாக நம்மளுடைய பெண்களுடைய அழகை வர்ணிக்கிறோம். அப்போ அவர் வர்ணிக்கிறார். 10 விரல் அழகும் பைங்கொடியால் தன்னழகும், முத்து கோள் பல்லழகும், மோதி ரக்கை தன்னழகும், முந்தி சுனை அழகும், உடுக்கையவ இடுப்பழகும், தையல் வெளி இடையழகும், கண்ட சீலம்பழகும், ஆரணங்கு வள்ளி கூந்தல் 6-10 மூலம், செந்தினை பூணத்தில் உள்ள செய்யிலையால் தன்னழகு, பார்த்து மிக நாரதரும் பாங்காக தான் எழுதி சித்திர படம் எடுத்து வந்தேன். அந்த சித்திர படத்தில் உள்ள ரத்தின கோயிலை கண்டு சித்திர படம் எடுத்து வந்தேன். நான் சித்திர படம் எடுத்து வந்தேன். இப்படி அந்த அழகை வந்து பார்த்து பார்த்து வரைஞ்சு உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லி முருகர்கிட்ட சொல்லி அந்த படத்தை கொடுக்குறார். இப்போ முருகர் என்ன பாடுறாருங்கிறது கேட்போமா? செய்தார் தன்னே நன்னே நானே நன்னா, தன்னே நானே நன்னா, தன்னம் தானே நானே நன்னா, போடு தன்னன நன்னானே, போடு தன்னன நன்னானே, போடு தன்னன நன்னானே, போடு தன்னன நன்னானே, அடிமானே அடிப்பேனே தன்னே நன்னே நானே நன்னாம், தன்னே நானே நன்னாம், தன்னம் தானே நானே நன்னாம். வடத்தில் கண்ட பசுங்கீரியே, அம்மா பசுங்கீரியே, உன்னை பார்த்து மனம் தேர்வதெப்போ, ஆட்டுக்காதல் கனியே, உன்னை காண ஒரு நாள் அங்கே கட்டிய முத்தாய் என்னை இட்டு சேர, அடிமானே அடிதேனே நன்னே நன்னே நானே நன்னா, தன்னே நானே நன்னா, தன்னந்தானே நானே நன்னா. சித்திரத்தில் வரைந்த வெண்ணை, அம்மா வரைந்த வெண்ணை, அங்க சேயிலையே உன்னை காண்பேன், அடிய தனையும் தங்க அங்க முத்து நிறம் போலே, அங்கே சிப்பிகனையாலே அங்கே நித்தமகிழ்ந்தேனே. அடி கருகி மனமுருகி ஏ தன்னே நன்னே நானே நன்னா, தன்னே நானே நன்னா, தன்னம் தானே நானே நன்னா. வெண்ணாசை கொண்டல்லவோ அடி கொண்டல்லவோ, நானும் வித்தனாகி அலைந்தேன் அடி அந்த கனகந்தனிலே, அங்கே கண்டு ஒரு நாள் அங்கே அடுமையிலே, அங்கே பாடும்
கணிதல் மேலே நான் எங்க விளையாட அடிமானே மரகதமே ஏ தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா சிற்றரச தொட்டாரடி அடி தொட்டாரடி அங்க சிற்றின்பமே மெத்தேறுது அடி எத்தனையும் அங்க அங்க முத்து நிறம் போல அங்கே சிப்பிகளையாலு அங்கே தமிழ் அடி வள்ளி நீ வாடி ஏ தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா வந்திருந்த நாரதர் அடி நாரதர் அங்க வடி வலகி என்று சொன்னார் அந்த கனகத்திலே அங்கே கண்டு வருந்தார் அங்கே அடுமையிலே அங்கே படும் கோயிலே அடிமானே அடிதேனே ஏ தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா கனகத்தில் அன்றொரு நாள் அடி அன்றொரு நாள் அங்கே கண்டேனடி உன்னை நான் அடி எத்தனை நங்க அங்கே முத்த நிறம் போல அங்கே சிப்பிகளையாலே அங்கே தமிழ் தேனே அடி வள்ளி நீ வாடி ஏ தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா நன்னே நன்னே நானே நன்னா அன்னே நானே நன்னா அன்னம் தானே நானே நன்னா தன்னே நன்னா தன்னே நன்னா தன்னே நன்னா அடிமானே அடிதேனே ஏ தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா ஓம் தாரையத்தையத்தோம் தாய் அண்ணி நாத்தனாரு அதே சமயத்துல கொழுந்தியா இந்த மாதிரி ஒவ்வொரு உறவு முறையும் நம்மளுக்குள்ள வச்சிருக்கோம். அப்படி ரொம்ப முக்கியமான உறவு முறை 2 இருக்கு. மீதி எல்லாமே ரத்த சொந்தம். சரிங்க, மனைவியா கட்டிட்டு வரவங்களும் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துல நிக்கிறோம். நம்மளுக்கு எடுத்துக்காட்டு வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. அர்த்தநாரீஸ்வரரே இருக்காரு. எண்ணில் பாதி நீங்கிறது தான் இணையா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எந்த சொந்தத்துக்குள்ளேயுமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தி பெரியம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நங்கையா கொழுந்தியா உறவு முறைக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும். 2 பேர் சொன்னேன், நாத்தனார் ஒன்று கொழுந்தியா ஒன்று. இதே ஆண்மகன்களாக இருந்தால் மச்சாண்டார்னு சொல்லுவோம், கொழுந்தனார்னு சொல்லுவோம். அப்படி நாத்தனாருக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அந்த வார்த்தை இவ்வளோ நாள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னோட நாத்தனாருங்க இவங்க, என்னோட கொழுந்தனாருங்க இது, என்னோட கொழுந்தியாங்க இது. வலிச்சு பசங்களுக்கு இப்போ இருந்தே ஒரு ஆசை என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கு போகிற வீட்டில் ஒத்த பிள்ளையா இல்லாமல் கொழுந்தியாவோடு இருந்தால் ரத்த சந்தோஷம். அப்படித்தானுங்க நம்ம ஊர் பக்கம், அப்படியே தானுங்க. அப்படி நாத்தனார் அப்படிங்கிறது பெயரையே பிரித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும். நாத்து அர், அவ்வளோதான். எப்படி ஒரு வயக்காட்டுக்குள்ள நெல்லை நேரடியாக விதைக்காம நாத்தாங்கால் விட்டு அதில் செழிப்பாக வளருது. பெண் குழந்தை பிறந்து ஒரு வீட்டில் சிறப்பாக வளருது. அந்த பெண் குழந்தைய திருமணம் என்ற பெயரில் புதிய ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் விடுறோம். அதே மாதிரி நாத்தனார் அப்படிங்கிறவங்க வயதில் மூத்தவங்க. ஒரு தங்கச்சி இருக்கா, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண அண்ணனோட மனைவியை அண்ணின்னு கூப்பிட்றோம், நாத்தனார் முறை. எப்படி ஒரு நிலத்திலிருந்து செழிப்பான அந்த நாத்து பயிரை எடுத்து வயக்காட்டில் நட்டு பாதுகாக்கிறோமோ, அதே மாதிரி வேறு வீட்டிலேருந்து வந்த அந்த பொண்ணை நம்ம வீட்டில் நல்லா பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருந்தோம்னா கடைசியாக 3 மாதத்தில் என்னென்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நாற்று விளைஞ்சு நெல்மணிகள், அரிசிக்கு தேவையான நெல்மணி கிடைக்குதோ அந்த மாதிரி வந்த நாத்தனாரை கொழுந்தியாக பத்திரமா பார்த்துக்கிட்டா அந்த குடும்பம் செழித்து நல்லா இருக்கும். அதனால தான் நாத்தனார்னு பேர் வச்சு வளர்த்துனாங்க. அதே சமயத்தில் கொழுந்தியான்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, சொன்னோன்னே வேற நிறைய பேர்த்துக்கு சிரிப்பு வேற. கொழுந்தியான்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமில்ல. சுற்றி வேப்ப மரம் நிறையா இருக்குது. வேப்ப மரத்தையே எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். வேப்பங்கொழுந்து, மாங்கொழுந்து, புளியங்கொழுந்து, அங்கிருந்து தான் இந்த கொழுந்தியாக வந்துச்சு. ஒரு மரம் இலை எப்படி முதல்ல இருக்குது, கொழுந்தாகி
அதுக்கப்புறம் தான் நல்ல இலையாக மாறுது. அதே மாதிரி வயதில் சின்ன பொண்ணை கொழுந்தையான்னு சொல்லுவாங்களா, அப்படி அந்த சின்ன பொண்ணை கொழுந்த பத்திரமா சத்தா கொடுத்து வேறு வீட்டிலேருந்து வந்த அந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போன பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த கொழுந்தைய ஒரு முறையை நல்லபடியாக வச்சுருந்தா தான் கொழுந்து எப்படி இலையாக மாறி அந்த மரத்துக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொடுக்குதோ, அதே மாதிரி அந்த கொழுந்தியாக அந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அப்படிங்கிறக்காக கொழுந்தனார் கொழுந்தியான்னு பெயர் வச்சாங்க. இதை விட இன்னொரு மிகச்சிறந்த ஒரு உறவு முறை நம்ம கொங்கு நாட்டு மண்ணில் மட்டும்தான் இருக்காமல் ஒரு அண்ணன் தம்பி உறவு வரும். சகல அப்படிங்கிற உறவு வெளியில் எங்கேயுமே கிடையாது. ஒரே பிராண்டை வாங்கி ஏமாறுறது. அதேதானுங்க. ஒரே வீட்டில் பிறந்த அக்கா தங்கச்சி 2 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா சகலைன்னு பேர். அழகாக சொன்னாங்க, ஒரே பிராண்டை வாங்கி ஏமாந்தவங்க. அப்படியே தான் ஓனர்கிட்ட போய் மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் கேட்டால், சாரிங்க மாப்பிள்ள, எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இந்த வாரண்டிக்கு நாங்கள் பொறுப்பில்லை, வாரண்டி கார்டு ஓவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அந்த ப்ராடக்ட்டுக்கு சேல் பண்ண யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க. வாங்கினது நம்மக்கிட்ட தான், பத்திரமா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி சகலை அப்படிங்கிறவங்க அண்ணன் தம்பி உறவாக மாறிடுது வெளியில் போனால். ஆனால் நம்மளோடதில் எந்த ஒரு ரத்த பந்தமும் இல்லாமல் அண்ணன் தம்பி உறவு எங்கே வருதுன்னா சகல உறவில் வந்துடுது. இது எல்லாத்த விட நம்ம மண்ணில் இன்னும் பேர் போனது, நம்மளதை விட கரிசல் காட்டு பக்கம் போயிட்டோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா தாய்மாமன் உறவு. பிறந்த குழந்தைய முதல்ல பார்க்குறக்கு வரையில் என்ன பண்ணுறாங்க, தாய்மாமன் வராங்க. சக்கரை தண்ணி யாருங்க வைப்பாங்க பிறந்த குழந்தைக்கு? நம்ம ஊர் பக்கம் சக்கரை தண்ணி யாருங்க வைப்பாங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா? யார் வைப்பாங்க? அம்மாயி வைப்பாங்க. அப்படி மாமன் இல்லாத வீட்டில் அம்மாயி வைப்பாங்க. மாமன் இருக்க வீட்டில் தாய் மாமன் உறவு தான் வந்து என்னோட அக்கா பொண்ணு, ஏன் தங்கச்சி பொண்ணு. அதனால் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு வாயில் சக்கரை தண்ணி வைக்கிறதுக்கு தாய் மாமன் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை பூ பெய்தி பெண் குழந்தையாக இருந்தால், நான் இருக்க சாமி உன் பாதுகாப்புக்குன்னு பச்சை தடுக்கில் தடுக்கு கட்டி, தென்னங்கீத்தில் தடுக்க கட்டி, உனக்கு உரிமையானவன் நான் இருக்க, கவலைப்படாத, எந்த பயமும் இல்லாமல் இருன்னு சொல்கிறது தாய்மாமன் உறவு தான். அதே சமயத்தில் கல்யாணத்தன்னைக்கு அந்த தாய்மாமன் வயதில் ரொம்ப அதிகமாக இருந்தால் வேறு வீட்டில் புது சொந்தத்தை தேடி போயிடுவாங்க. அந்த அன்னைக்கு அந்த பொண்ணு ஏங்கிட்டு நிற்பா, எனக்கு சக்கரை தண்ணி வச்ச மாமன் நீங்கள் இருக்கீங்களே, நான் இன்னைக்கு வேறு வீட்டுக்கு புது சொந்தத்துக்கு போகிறேனே, நான் என்ன பண்ணுவேன் மாமா அப்படின்னு நிற்கிறப்போ, முகூர்த்தத்துக்கு முன்னாடி காலையில் நெத்தியில் பட்டம் கட்டி பொட்டு போடுற மாமா உறவு யாருன்னா தாய்மாமன் உறவு தான். இப்படி தாய்மாமன் உறவு பெண்களுக்கு அவ்வளவு அவசியம். பசங்களாக இருந்துட்டால் கவலையே இல்லை. சித்தப்பா பெரியப்பா அப்பா தாத்தா கூட வந்தால் கூட அந்த சந்தோஷம் இருக்காது. அதே மாமச்சனை கூட வந்துட்டா, மாமா இருக்காங்கப்பா என்ன வேணாலும் பண்ணலாப்பா. அந்த மாதிரி மாமனோட உறவு முறை பசங்களுக்கு அவ்வளோ நண்பர்கள் மாதிரி. இப்படி தாய்மாமன் உறவுக்கும் பேர் போன மண் நம்மளோட மண். சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் இன்னொரு உறவு முறை ரொம்ப முக்கியமான உறவு முறை. இன்னைக்கு 2000ற்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச உறவு முறை. ஏன்னா முதல்ல கூட அந்த பாசம் அப்படி இருந்துச்சான்னு தெரியல. 2000க்கு அப்புறமா வந்த அத்தனை குழந்தைங்களுக்கும் அண்ணன் மேலே என்ன பாசமோ தெரியல, அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. இன்றைக்கி வர படங்களும் அப்படித்தான். நம்ம வீட்டு பிள்ளையாகட்டும் அண்ணாத்தையாகட்டும், சரி அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு அந்த படம் பேர் தெரியும். இந்த கால் நீட்டி வச்சு வயசானவங்களும் உட்காந்துருக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்த படம் பாசமலர், அங்கே போயிட்டீங்க, அவங்க இந்நேரம் வீட்டில் கால் நீட்டி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க.